अस्मद्गुरुभ्यो नमः। श्रीशैलेशदयापात्रं धीभक्त्यादिगुणार्णवं यतीन्द्रप्रवणं वन्दे रम्यजामातरं मुनिं। लक्ष्मीनाथसमारम्भां नाथयामुनमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्परां। यो नित्यमच्युतपदाम्बुजयुग्मरुक्मव्यामोहतस्तदितराणि तृणाय मेने। अस्मद्गुरोर्भगवतोस्य दिगैकसिन्धो रामानुजस्य चरणौ शरणं प्रपद्ये। मातापिता युवतयस्तनया विभूतिः सर्वं यदेव नियमेन मदन्वयानाम्। आद्यस्य नः कुलपतेर्वकुलाभिरामं श्रीमत्तदङ्घ्रीकुलं प्रणमामि मूर्ध्ना। भूतं सरस्य महताह्वयभट्टनाथ श्रीभक्तिसारकुलशेखरयोगिवाहान् भक्ताङ्घ्रिरेणुपरकालयतीन्द्रमिश्रान् श्रीमत्पराङ्कुशमुनिं प्रणतोऽस्मि नित्यं। शुक्लाम्बरधरं विष्णुं शशिवर्णं चतुर्भुजं प्रसन्नवदनं ध्यायेत् सर्वविघ्नोपशान्तये। यस्यद्वरदवक्त्राद्याः पारिषद्याः परश्शतं विघ्नं निघ्नन्ति सततं विश्वक्सेनं तमाश्रये। व्यासं वसिष्ठनप्तारं शक्तेः पौत्रमकल्मषं पराशरात्मजं वन्दे शुकतातुं तपोनिधिं। तत्त्वेन यश्चिदचिदीश्वर तत्स्वभावभोगापवर्गततुपाय गतिरुदारः सन्दर्शयन्निरमिमीतपुराणरत्नं तस्मै नमो मुनिवराय पराशराय. ஸ்ரீபராசர மகர்ஷி அருளி செய்திருக்கிற ஸ்ரீ விஷ்ணு புராணத்திலே நேற்றைய பரியந்தமாக தச பிரச்சேதசுக்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ரிஷிகளுடைய உற்பத்தி எப்படி ஆச்சு அப்படின்னு பார்த்தோம். பிராச்சீன பர்ஹியினுடைய பிள்ளைகள் அப்படின்றத பார்த்தோம். அந்த பிரச்சேதசுக்களுடைய வம்சம் மேலே எப்படி வளர்ந்தது, மேல்கொண்டு தக்ஷன் எப்படி பிறந்தா அவனுடைய வம்சம் எப்பேற்பட்டது அப்படின்றதெல்லாம் அடுத்த அத்தியாயத்தில் தான் வர்ணிக்கிறார். 15வது அத்தியாயம் முதல் அம்சம் 15வது அத்தியாயத்தில் ரொம்ப ஆச்சரியமாக காட்டுறார். சொல்கிறார் ஸ்ரீ பராசர மகர்ஷி சொல்கிறார், பராசர உவாச்ச தபಶ್ಚரத்சு பிருத்திவீம் பிரசேதஸ்ஸு மஹீருஹாஹ அரக்ஷமாணாம் ஆவப்ருஹு பபூவாத பிரஜாக்ஷயः நாசகன் மருதோவாத்தும் மிருதம் கம் அபவத்ருமைः தசவர்ஷசஹஸ்ராணி நசேகுச்சேஷ்டிதம் பிரஜாக. இந்த பிரச்சேதசுக்களெல்லாம் சமுத்திரத்துக்குள்ளே தபஸ் பண்ணிருந்தாலும் இல்லையோ, அந்த தபஸினுடைய ஒரு தீவிரத்தை எப்படி இருந்ததுன்னா ஏகாகிர சித்தத்தோட அந்த எம்பெருமான அவர்களெல்லாம் அந்த மாதிரி தபஸ் பண்ணிட்டே இருக்கிறச்சே பூமியில் ரட்சணம் பண்ணுறதுக்கு ஆள் இல்லாமல் போயிடுது. ஆனபடியால் இந்த பூமியில் இந்த மரங்களெல்லாம் நன்னா வளர்ந்து எல்லா இடத்தையும் ஆக்கிரமிச்சு கொடுத்து பிரஜைகளுக்கு இருக்கிறதுக்கு இடம் இல்லாமல் போயிடுது. அவ்வளோ மரங்கள் வந்துடுது. அதை சொல்கிறாங்க இங்கே, தான் திருஷ்டுவா ஜலநிஷ்கிராந்தாக சர்வே கிருத்தா பிரச்சேதசா முகேபியோ வாயுமக்னிம் ச தே சிருஜன் ஜாத்தமன்யவா. இந்த மாதிரி அந்த தபஸ் பண்ணி 10,000 வருஷம் தபஸ் பண்ணி அதுக்கு மேலே பெருமாளை சாட்சாத்காரம் பண்ணிட்டு அவள் ஜலத்தினா வெளியில் வந்தா அப்படின்றத நேத்தி பார்த்தோம். அந்த மாதிரி வெளியில் வரச்ச பார்க்குறா பிரஜைகளை காணோம். எல்லா இடத்துலையும் மரங்களாக முளைச்சி நிற்கிறது. வந்தது கோபம். இந்த பிரஜைகள் நிற்கிறதுக்கும் இடம் இல்லாத பறிக்க இந்த மரங்களெல்லாம் வளர்ந்துருக்கிறதே இதெல்லாம் விட்டனபார் அப்படின்னு முகேபியோ வாயு அக்னிம் ச தே சிருஜன் ஜாத்தமன்யவா. பெரிய கோபம் வந்தது இந்த பிரச்சேதசுக்களுக்கு. 10 பேர் அவர்களெல்லாம் வாயால் காற்றும் நெருப்பும் கக்க ஆரம்பிச்சுட்டான். அதனால என்னாச்சுன்னா உன்மூலானத தான் விரக்ஷான்னு கிருத்வா வாயுரசோஷயத்து தானக்னிர் அதஹத் கோரஹ தத்ராபூத் துரும சங்ஷயா அப்படின்னு அவள் வீசுகிற காற்றுல இந்த மரங்களெல்லாம் உலர்ந்து போயிடுச்சு. உலர்ந்த மரத்தை அந்த நெருப்பை கொண்டு சுட்டெரித்தார். இந்த பிரச்சேதசுக்களெல்லாம் சுட்டெரித்துட்டான். அந்த மாதிரி இந்த திருமங்கள்னால் மரங்கள் அதெல்லாம் க்ஷயமடைஞ்சிருத்து, அதெல்லாம் க்ஷீணிச்சுருத்து போச்சு. துருமக்ஷயமதோ திருஷ்டுவா கிஞ்சித் சிஷ்டேஷு சாட்சிஷு அப்ரவீதேதான் ராஜா சோம பிரஜாபதின்னு. இந்த மாதிரி அவர்களெல்லாம் இந்த மரங்களெல்லாம் சுடுறச்சே அந்த மரங்களுக்கெல்லாம் அதிபதியான சோமன் அதான் முன்னாடியும் விண்ணப்பிச்சிருக்கேன். இந்த சோமன் தான் இந்த லதைகள் விருட்சங்கள் இதெல்லாம் என்ன இருக்கோ, செடி கொடி மரங்கள் எல்லாம் என்ன இருக்கிறதோ எல்லாத்துக்கும் அவன் தான் அதிபதியாக இருக்கிறான். அப்பேற்பட்ட அந்த மரங்களுக்கெல்லாம் அதிபதியானது சோமன் இவ 10 பேர் முன்னாடி நிற்கிறான். அவன் அந்த மரங்களுக்கெல்லாம் ராஜாவோ இல்லையோ அதெல்லாம் ரட்சிக்கணுமோ இல்லையோ ஆனபடியால் நின்று ஒரு வார்த்தை சொல்கிறான். கோபம் யச்சத ராஜானஹா ஸ்ருணுத்வம் ச வச்சோமமா சந்தானம கரிஷ்யாமி சக சிதிருஹைரஹம். கோபம் படாதீங்கோ பிரஜேதசுக்களை, நீங்கள் கோபப்பட வேண்டாம். உங்களுக்கும் மரத்துக்கும் ஒரு சந்தானத்தை நான் ஏற்படுத்தி கொடுக்குறேன். என்னுடைய பிரஜைகளான இந்த மரத்துக்கும் உனக்கும் ஒரு சந்தானத்தை ஏற்படுத்தி கொடுக்குறேன். உங்களுக்கும் அதாவது இந்த பிரஜேதசுகள் மனுஷர்களுக்கும் பிரஜாட்சயம் ஏற்படாது. மரங்களும் சீணிக்க வேண்டாம்.
ரெண்டும் வாழ்கிறபடி நான் ஒரு விதத்தில் சொல்கிறேன் அப்படின்னு ஆரம்பித்தா. ரத்னபூதாச்ச கன்யேயம் வார்ச்சேயி வரவர்ணினி பவிஷ்யஜானதா பூர்வம் மயா கோபிர்விவர்திதா மாரிஷா நாம நாம்னைஷா விருக்ஷாணாமிதி நிர்மிதா பாரியாவோஸ்து மகாபாகா துருவம் வம்சவிவர்தினி. இந்த மாதிரி அதாவது பிற்காலத்தில் ஒரு க்ஷயம் ஏற்பட போகிறதுன்னு எதிர்பார்த்த நான் முன்னாடியே அந்த பவிஷ்யத்தை தெரிஞ்ச நான் இப்படி முன்னாடியே மரத்துன்னா இந்த மாரிஷா அப்படின்ற பெண்ணை உற்பத்தி பண்ணி வச்சுருந்தேன். ரத்னபூதாச்ச கன்யேயம் வார்ச்சேயி வரவர்ணினி. இவள் உடைய அழகு இருக்கிறதே அவ்வளோ ஆச்சரியமான அழகு, ஆச்சரியமான ஒரு இந்த உடம்புல இருக்கிற காந்தி அப்படி இருக்கிறது, ரத்னங்களால் ஆனவளாக இருக்கிறா. பவிஷ்ய ஜானதா பூர்வமையா கோபிர் விவர்திதா. என்னுடைய சீதளமான கிரணங்களால் கீழே போங்க, அப்படி கீழே போங்க சார், கீழே போங்க. என்னுடைய சீதளமான கிரணங்களால் அவள் வளர்க்கப்பட்டாள். அவளுக்கு மாரிஷா அப்படின்னு பேர். மாரிஷா நாம நாம்னைஷா விரக்ஷாணாமிதி நிர்மிதா. இந்த மரங்களாலேயே இவள் நிர்மாணிக்கப்பட்டா. பாரியாவோஸ்து மகாபாகா துருவம் வம்சவிவர்தினி. அவள் தான் உமக்கு இந்த 10 பேருக்கும் அந்த ஒருத்தி பத்னியாக இருக்கட்டும். எப்போ அவள் பத்னியாக போயிட்டாலோ அப்போ இந்த மரங்கள் எல்லாம் நீங்கள் ரட்சிச்சிருவீங்கோ, மரங்களும் உன்னை ரட்சிச்சிருவது. 2 பேரும் ஒருத்தால ஒருத்தா பார்க்கறதாடுறது. ஆனபடியால் அவள் உங்கள் 10 பேரையும் வரிக்கட்டும். யுஷ்மாக்கம் தேஜசோர்தேன மமச்சார்தேன தேஜசா அஸ்யாம் உற்பத்தியதே வித்வான் தக்ஷோ நாம பிரஜாபதி. உங்களுடைய தேஜஸில் பாதி, என்னுடைய தேஜஸில் பாதி, அப்படி 2 பேருடைய தேஜஸும் கூடி இந்த மாரிஷா இடத்துல பிறக்கிற ஒரு குழந்தை வருது, தக்ஷன்னு பேர். அந்த தக்ஷனுக்கு அவ்வளோ சக்தி உண்டாகட்டும் அப்படின்னு காட்டுறார். மமச்சாம்சேன சயுக்தோ யுஷ்ம தேஜோமயேனவை தேஜசாக்னி சமோபூய பிரஜா சம்வர்தயிஷ்யதி. என்னுடைய அம்சமாக, சோமனுடைய அம்சமாக உன்னுடைய தேஜஸே ஒரு வடிவெடுத்தாற் போல அந்த தக்ஷன் வளரட்டும். அவனுக்கு எத்தனை சக்தி உண்டோ எல்லாம் உண்டாகட்டும். அவன் ஒருவனாலேயே இருக்கிற பிரஜைகள் எல்லாம் உற்பத்தி ஆறான், 3 லோகங்களையும் ஆவரிச்சு போகிறான் அப்படின்னு காட்டுறான். அந்த மாதிரி சொல்கிறச்சே நடுவில் இந்த மாரிஷா மரத்தின அவள் பிறந்தாள் அப்படின்னு சொன்னாலே மரத்தினை எப்படி சுவாமி பிறக்க முடியும் அப்படின்னா அந்த கதையை மேல் கொண்டு சொல்கிறா. கண்டுர்நாம முனிகி பூர்வம் ஆசீத் வேதவிதாம் வரஹா சுரம் ஏ கோமதி தீரே சதேபே பரமம் தபா. கண்டு அப்படின்னு ஒரு ரிஷி. இந்த கண்டு அப்படின்ற ரிஷி முன்னாடி நிறைய வேதங்கள் எல்லாம் நல்லா கற்றுண்டு நல்ல வித்வானாக இருந்து தபஸுக்கள் எல்லாம் பண்ணி நன்னா தான் இருந்தார். அதாவது சுரம் ஏ கோமதி தீரே, கோமதின்ற ஒரு நதி மிகவும் அந்த குஜராத் பக்கத்தில் போனால் ரொம்ப ஆச்சரியமாக பெருகிறது இந்த கோமதி நதி. துவாரகை எப்படி போய் சேவிக்கிறோமே அங்கெல்லாம் இந்த கோமதி நதி இருக்கிறது. அந்த மாதிரி அந்த கோமதி நதி கரையில் உட்காந்து நல்லா தபஸை பண்ண ஆச்சரிச்சுன்னு உட்காந்துருந்தார் இந்த கண்டு அப்படின்ற ரிஷி. அந்த மாதிரி இருக்கிற காலத்தில் தத் சோபாய சுரேந்திரேன பிரம்லோச்சாக்கியா வராப்சராக பிரயுக்தா க்ஷோபயாமாசா தமிழ்சிம்சா சுச்சிஸ்மிதா. அவருடைய தபஸை கெடுக்கணும் அப்படின்றபடியாலேயே இந்திரன் ஒரு அப்சரஸை அனுப்பிச்சான், பிரம்லோச்சா அப்படின்னு அவளுடைய பேர். அந்த பிரம்லோச்சா இந்திரனால் அனுப்பப்பட்டவள் இந்த கண்டு முன்னாடி வந்து தன்னுடைய பாவங்களெல்லாம் காட்டுறச்சே அதை என்ன ஆச்சுன்னா பிரயுக்தா க்ஷோபயாமாசா தமிழ்சிம்சா சுச்சிஸ்மிதா. தன்னுடைய சிரிப்பாலையும் தன்னுடைய பாவங்களாலையும் பங்கிகளாலையும் அவனை மயக்கிவிட்டா, அந்த கண்டுவை மயக்கிவிட்டா அந்த பிரம்லோச்சான்றவள். சோபிதசதயா சார்த்தம் வருஷாணாம் அதிகம் சதம் அதிஷ்டன் மந்தரத்ரோண்யா விஷயாசக்த மானசா அப்படின்னு அந்த கண்டுவானவர் அந்த பிரம்லோச்சையினுடைய அழகில் ஈடுபட்டவர் அப்படியே மயங்கி போயிட்டார், தபஸை விட்டுட்டார். அந்த பிரம்லோச்சை கூட இருக்க ஆரம்பிச்சுட்டார். அந்த மாதிரி எத்தனை நாள் போச்சுன்னா சார்த்தம் வருஷாணாம் அதிகம் சதம், ஒரு 150 வருஷத்துக்கு மேலே போயிடுச்சு. அதிஷ்டன் மந்தரத்ரோண்யாம் விஷயாசக்த மானசா, எத்தனை காம கேள்விகள் உண்டோ எல்லாத்துலேயும் ஈடுபட்டிருந்தார். தம்சா பிராக மகாபாகா கந்துமிச்சாமியஹம் திவம் பிரசாத சுமுகோ பிரம்மன் அனுஜான் தாத்தும் அர்ஹசி. இந்த மாதிரி 100 வருஷங்களுக்கு மேலே போனதுக்கப்புறம் அந்த பிரம்லோச்சை பார்த்தா. பிரம்மன்னா அந்த பக்கத்தில் இருக்கிற அந்த கண்டுவை பார்த்து சொல்கிறா, ஏ பிராமணோத்தமனே, இனி நான் வந்த இடத்துக்கு நான் கிளம்பி போகிறேன், எனக்கு ஒரு அனுஜையை கொடுக்கணும் அப்படின்னு காட்டுறா. தம்சாப்ராக மகாபாகா கந்தும் இச்சாமிஹம் திவம் பிரசாத சுமுகோ பிரம்மன் அனுஜான் தாத்துமரசி. எனக்கு உன்னுடைய அனுஜையை கொடு, உன்னுடைய பர்மிஷன் கொடு அப்படின்னு கேட்குறா. தயேவ முக்தஸ்ஸ முனிஹி தஸ்யாம் ஆசக்த மானசா தினானி கதிச்சித் பத்ரே ஸ்தியதாம் இத்தியபாஷத. அந்த மாதிரி அவள் சொன்ன உடனே இந்த கண்டுவுக்கு விட்டு கொடுக்கறதுல ஆசை இல்லை. ஆனபடியால் பத்ரே இன்னும் கொஞ்சம் நாள் என் கூட இரு அப்படின்னா.
கொஞ்ச நாள் என் கூட இருந்தால் ஆகாதோ அப்படின்னா. ஏமுக்தா ததஸ்தேன சாக்ரம் வருஷசதம் புனः புபுஜே விஷயாஸ்தன்வி தேன சாக்கம் மகாத்மனா. அந்த மாதிரி சொன்ன உடனே சரி ரிஷி சொல்லியிருக்கார் என்ன பண்ணுறதுன்னு இன்னும் ஒரு 100 வருஷத்துக்கு மேலே அவன் கூட இருந்தா. அப்பவும் அனுஜாம் தேஹி பகவான் பகவன் பிரஜாமி திரிசாலயம் உக்தஸ்ததேதி சபுனः ஸ்தியதாமித்யபாஷத. அந்த மாதிரி ஒரு 100 வருஷத்துக்கு மேலே அவன் கூட இருந்து அதுக்கப்புறம் திரும்பவும் அவன் முன்னாடி போய் நான் போய்ட்றேன், நான் திரும்பவும் தேவ லோகத்துக்கு போகணும் அப்படின்னு உடனே அவன் சொல்கிறான், இப்போ தான் வந்திருக்கேன், இன்னும் கொஞ்சம் நாள் இருந்துட்டே போ அப்படின்றான். அதை கேட்ட உடனே புனர்கதே வருஷசதே சாதிகேசா சுபான்னா யாமித்யாக திவம் பிரம்மன்னு பிரணயஸ்மித சோபனம் அப்படின்னு. சரி அப்படின்னு இன்னும் ஒரு 100 வருஷம் அவன் கூட இருந்தா. இந்த மாதிரி 100 பல 100 வருஷங்கள் அவன் கூட இருந்தா. இதெல்லாம் இருந்து இதில் ஒரு ரொம்ப ஆச்சரியமான விஷயம் இருக்குது, அது கடைசியில் வருது. இந்த மாதிரி ஒரு 100 வருஷம் இருந்துட்டோ யாமி நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லி திரும்பவும் அதாவது நல்ல பிரணய ஸ்மித்தத்தோட அதாவது நல்ல ஒரு சிரிப்போட அவனை பார்த்து அவனை மயக்கிற ஒரு சிரிப்போட அவனை பார்த்து நான் போயிட்டுறேன் அப்படின்னா அவன் விடலை. அதை சொல்கிறான், உக்தஸ்தேவம் ச முனிகி உபகுஹ்யாயதேக்ஷனாம் விஹாஸ்யதான் க்ஷணம் சுப்ரு சிரகாலம் கமிஷசி. அம்மா இப்போ தான் வந்திருக்கேன், நீ கிளம்பி போனால் கிளம்பியே போயிடுவேன், ஆனப்படியால் இன்னும் கொஞ்சம் நாள் என் கூட இரு, கொஞ்சம் போதான இரு, கொஞ்சம் நாளெல்லாம் நீ இருக்க மாட்டேன்ற, கொஞ்சம் போதான என் கூட இரு அப்படின்னு கட்டுண்டு அவனை உட்காத்துண்டானா. சாக்ரீடமானா சுஸ்ரோணி சகதேனரசினா புனः சதத்வயம் கிஞ்சி தூனம் வருஷானாம் அன்வதிஷ்டத. சரி அப்படின்னு அவன் கூடயே அப்படி ரமிச்சுண்டு அவள் அங்கே இருந்தா. எத்தனை வருஷம் போச்சுன்னா 200 வருஷங்கள் போச்சு. அது மேலே இன்னும் 300 வருஷம் தொடணும், கொஞ்சம் கம்மி, அந்த 300க்கு கொஞ்சம் கம்மி, அது வரைக்கும் போயிடுத்து, வருஷங்கள் போயிடுத்து. கமனாய மகாபாக தேவராஜ நிவேசனம் புரோக்தஸ்தயா தன்யா ஸ்தீயதாம் இத்தியபாஷதா. அப்பவும் சரி நான் கிளம்பி போய்ட்டுறேன் அப்படின்றச்சே, இப்போ தானே வந்திருக்கேன், ஏன் இப்போ வந்த உடனே கிளம்புறேன் அப்படின்றேன், ஆரம்படியே கொஞ்சம் இரு அப்படின்னா. தஸ்ய சாப பயாத்பீதா தாட்சிண்யேனச்ச தட்சிணா புரோக்தா பங்கார்த்தி வேதினி ந ஜஹௌத் முனி. இந்த மாதிரி அவன் இரு இப்படின்னு சொன்ன உடனே நான் கிளம்பி போயிட்டேன். இந்த ரிஷி சொல்லி கேட்டு ஒரு தபஸ் பண்ண ரிஷி எங்கே எனக்கு சாப்பம் விட்டுடுவானோன்ற ஒரு பயத்தாலே சரின்னு வாய முழுன்னு அவன் பக்கத்தில் உட்காண்டிருந்தா. இவளுக்கு கிளம்பி போனால் போருன்னு இருக்குது, ஆனால் வாய முழுன்னு அவன் பக்கத்தில் உட்காண்டிருந்தா. இந்த மாதிரி தயாச்ச ரமதஸ்தஸ்ய பரமர்ஷேர் அஹர்நிஷம் நவமபூத் பிரேம மன்மதாபிஷ்ட சேதசா. இந்த மாதிரி அவள் பக்கத்தில் இருக்கிறவே அவனுக்கு க்ஷணம் போகிறதே தெரியல. அப்போ புதுசாக தெரியறா. அந்த பிரம்லாச்சி என்றவள் புதுசாக தெரியறா. அவள் பேரில் புதுசாக ஒரு காதல் ஏற்படுறது இவனுக்கு. இந்த மாதிரி போயிட்டே இருந்த காலம். ஏகதாத்து துவராயுக்தோ நிஷ்சக்ராமோட்டஜான் முனிகி நிஷ்கிராமந்தம் ச குத்ரேதி கம்யதே பிராஹசா சுபா. இந்த மாதிரி அவள் அந்த பிரம்லாச்சியோட அந்த மாதிரி ரமிச்சுண்டே இருக்கிற காலத்தில் திடீர்னு எழுந்துனா அந்த கண்டுன்ற ரிஷி எழுந்து நின்று ஊட்டஜம்னா அந்த குட்டீரம் அதெல்லாம் வெளியில் போயிட்டான். இவள் கேட்டா, இத்தனை நாள் நான் போகிறேன்னா பிடிச்சி உட்காட்டிருந்தேன், இப்போ நான் கேட்குறேன் நீ எங்கே போகிற அப்படின்னு கேட்டா. நிஷ்கிராந்தம் குத்ரேதி கம்யதே பிராஹசா சுபா இத்யுக்த சகதயா பிராஹ பரிவிருத்தம் அஹுபே சந்தியோபாஸ்திம் கரிஷ்யாமி கிரியாலோபோன்யதா பவேத். ரொம்ப தார்மிகனா ஒரு வார்த்தை சொன்னால் அந்த கண்டு மகர்ஷி பாருமா, நாள் முடிஞ்சுடுத்து நான் சாயம் சந்தியாவந்தனம் பண்ணுறதுக்கு போகிறேன்னா சிரிப்பு வந்துடுச்சு. இந்த பிரம்ல வச்சே சிரிப்பு வந்துடுச்சு. சொல்கிறா, தத பிரஹஸ்ய சுததி தம் சம்சாப்ராக மகாமுனிம் கி மத்திய சர்வதர்மஜா பரிவிருத்த மஹஸ்தவா. ஆமாம், உனக்கு என்ன இத்தனை வருஷத்துக்கு அப்புறம் இப்போ தான் பொழுது முடிஞ்சது போல இருக்கிறதே, என்ன பெரிய விஷயம். பகூனாம் விப்ர வருஷானாம் பரிவிருத்த மஹஸ்தவா கதமேதன்ன குருத்தே விஸ்மயம் கஸ்ய கத்தியதா. ஏன் சிரிக்கிறேன் அப்படின்னா அவன் சொல்கிறா, இத்தனை வருஷங்கள் நாள் முடிஞ்சு தான் களைஞ்சிருக்கு, இன்னைக்கு தான் நாள் முடிஞ்சது எழுந்து போனியா, அதுதான் என் சிரிப்பு வந்தது அப்படின்னா. முனிருவாச்சா பிராத்தஸ்துவமக ஆகதா பத்ரே நதி தீரம் இதம் சுபம் மயா திருஷ்டாசி தன்வங்கி பிரவிஷ்டாசி மமாசிரமம் இயஞ்ச வர்த்ததே சந்தியா பரிணாமம் அஹர்கதம் உபஹாசா கிமர்த்தோயம் சத்பாவ கத்தியதமா. என்னை பார்த்து உங்களுக்கு உபஹாசம், அதாவது என்னை பார்த்து நீ கேலி பண்ணுறியா அப்படின்ட்டார் அந்த கண்டு மகர்ஷி. அவளை பார்த்து பிரம்லோச்சையை பார்த்து கேட்குறார், என்னை பார்த்து கேலி பண்ணுறியா? ஏன் எனக்கா நீ கார்த்தாலே தானே வந்தேன், என் கார்த்தால வந்துட்டு இப்போ சாயங்காலம் வந்திருக்கு, நான் சந்தியாவந்தனம் பண்ண போகிறேன் அப்படின்னா இந்த பேச்சு பேசுறியே, என்னை வச்சு நீ கேலி பண்ணுறியா அப்படின்னா. அதுக்கு தான் பிரம்லோச்சை சொல்கிறா, பிரத்யூஷஸ்யாகதா பிரம்மன் சத்தியமேதன் தன்ருஷா நன்வஸ்ய தஸ்ய காலஸ்ய கதானி அப்தசதானிக்கு.
கார்த்தால, அதாவது விடிய கார்த்தால வந்தேன்றது உண்மையே ஒழியா இன்னைக்கு கார்த்தால வந்தேன்னு கிடையாது. நான் வந்த அன்னைக்கு விடிய கார்த்தால வந்துட்டேன். அதுக்கப்புறம் 100 வருஷங்களாக போயிருக்குப்பா அப்படின்னு நான் சோம உவாச்சா. அதுக்கப்புறம் சோமன் சொல்கிறான், ததஸ் சாத்வசோ விப்ரஸ்தாம்ப பிரச்சாய தேக்ஷனா கச்சதாம் வீரு கஹ்காலஸ்துவயா மே ரமதஸ்ஸா. அதை சொன்ன உடனே ஒரு பயம் வந்துடுத்து கண்டுவுக்கு. அவன் பிடிச்சி கொஞ்சம் மிரட்டி கேட்குறான் இந்த பிரம்லோச்சைய, என்ன இதை பார், உண்மையை சொல்லு, நீ வந்து எத்தனை நாள் ஆச்சு, எத்தனை போது போயிருக்குன்றது உண்மையை சொல்லு அப்படின்னு மிரட்டி கேட்ட உடனே பிரம்லோச்சை சொல்கிறான், ரொம்ப ஆச்சரியமாக சொல்கிறான். இந்த கணக்கு பாருங்கோ, சப்தோத்தராணி அதீதானி நவவர்ஷ சதானி தே மாசாச்ச ஷட் ததைவான்யத் சமதீதம் தினத்ரயம். 907 வருஷங்கள் 6 மாதங்கள் 3 நாட்கள் கழிந்தன. அவன் கார்த்தால சந்தியாவந்தனை பண்ணி சாயங்கால சந்தியாவந்தனை பண்ணுறேன், அவனுக்கு ஒரு மனசு, அந்த புத்தி வரத்து, அந்த விவேகம் வரத்துக்குள்ளே 907 வருஷம் போயிட்டான். அது மேல் 6 மாதம், அது மேல் 3 நாள், நாள் கணக்காக வச்சுருக்கான் அந்த பிரம்லோச்சை. அந்த மாதிரி இந்த மாதிரி சொன்ன உடனே ஆடி போயிட்டான் அந்த ரிஷி. என்னது 907 வருஷமா, 6 மாதமா, 3 நாளா, என்னை வச்சு கேலி பண்ணலே இல்லையோ, உண்மையை சொல்லுன்னு மிரட்டுறான். சத்தியம் பீரு வதசி ஏதத் பரிஹாசோத்தவா சுபே தினமேகமஹம் மன்யே त्वया சார்த்தமிஹாஸ்தம். நீ கூட இருந்து ஒரு நாள் தான் கழிஞ்சிருக்கு, நான் ஒழுங்காக நான் கணக்கு வச்சுட்டுருக்கேன். நீ என்னடா 907 வருஷம்ன்ற, 6 மாதம்ன்ற, 3 நாள்ன்ற, இதெல்லாம் ஒழுங்காக சொல்கிறியா பொய் சொல்கிறியா அப்படின்னு சொன்ன உடனே பிரம்லோச்சை சொல்கிறா, வதிஷ்யாம் யன்றிதம் பிரம்மன் கதம் அத்திர தவாந்திகே விசேஷேனாத்திய பவதா பிருஷ்டா மார்கானுவர்த்தினம். நான் ஏன் உங்ககிட்ட பொய் சொல்ல போகிறேப்பா, நீ ஒரு பிராமணனாக இருக்கிற, ஒரு தபஸ்வியாக இருக்கிறேன், உங்ககிட்ட பொய் சொல்லி நான் என்னத்தை சாதிக்கிறேன், இருக்கிற உண்மையை சொல்கிறேன் கேட்டுக்கோ. நீ என் கூட ரமிச்சு இத்தனை வருஷங்கள் கழிஞ்சு போச்சு, இப்போதான் உனக்கு புத்தியே வந்திருக்கு சந்தியாவந்தனம் பண்ணணும்ட்டு. இது வரைக்கும் உனக்கு விஷயத்தில் மனசு ஈடுபட்டிருந்த ஒழிய உனக்கு தர்மத்தில் ஈடுபடலை. ஆனபடியால் உனக்கு ஒரு நாள் தான் கழிஞ்ச மாதிரி இருக்கிறது. ஆனால் உண்மை பார்த்தா 1000 வருஷம் போயிருக்கு. சோம உவாச்சா நிஷம்ய தத்வச்ச சத்தியம் ச முனிர் நிருபநந்தனாக திங் திங் மாம் அதீவேத்தம் நினிந்தாத்மானம் ஆத்மனா. இதை சொன்ன உடனே ரிஷிக்கு வந்தது கோபம். தனக்கே தான் வச்சுக்கிறான். திங் மாம், எனக்கே திக்காரம் இருக்கட்டும், எப்பேற்பட்ட ஒரு தபஸில் இருந்தவன் ஒரு 1000 வருஷம் இப்படியா கழிச்சேன், எனக்கே திக்காரம் இருக்கட்டும், என்னுடைய இந்த இந்திரிய ஜெயம் இல்லாத இந்த தன்மைக்கே திக்காரம் இருக்கட்டும், தன்னை பற்றி தானே சொல்லிக்கிறான். மகாபாரதத்தில் ரொம்ப ஆச்சரியமான ஒரு இடம், யயாத்தின்னு பேர் கேள்விப்பட்டிருக்கோம். யார் இவர் அப்படின்னா, இந்த கண்ணன் பிறந்தார் இல்லையா, அந்த கண்ணன் பிறந்த வம்சம் இருக்கிறது, அந்த வம்சம்தான் இந்த விஷ்ணு வம்சம் அப்படின்னு சொல்கிறோம், புரு வம்சம். இந்த புரு யார் அப்படின்னா இந்த யயாத்தியுடைய பிள்ளை. அதில் அந்த பிள்ளை இருக்கிறான யயாத்தி வந்து தான் நிறைய இந்த விஷயங்களில் ஈடுபட்டிருந்தவன், நிறைய ரமிக்கணும், தன்னுடைய மனைவிமார்களோட நிறைய ரமிக்கணும் அப்படின்னு ஆசை கொண்டிருந்தவன். ஒரு நாள் பார்த்தா முடியெல்லாம் நிறைய ஆரம்பிச்சிருத்து, அந்த தோலெல்லாம் சுருங்க ஆரம்பிச்சிருத்து. இந்த மாதிரியெல்லாம் அந்த மூப்பு வந்ததுன்னு உடனே அவனுக்கு தாங்கலை. தன்னுடைய பிள்ளைகிட்ட போய் கேட்குறான், என்னுடைய வார்த்தக்கியத்தை உனக்கு கொடுத்துட்றேன், உன்னுடைய யௌவனத்தை எனக்கு கொடு, நான் இன்னும் கொஞ்சம் நாள் ரமிக்கணும்னு இருக்கேன்னா. முதல் பிள்ளை சொன்னால் அதெல்லாம் ஆகாது போயிட்டோம் அப்படின்ட்டான். இந்த புரு இருக்கானே அவன் ஆகாது போயிட்டோம் அப்படின்ட்டான். உடனே என்ன சொன்னான், அது முதல் பிள்ளை இருக்கானே அவன் ஆகாது போயிட்டான உடனே அவன் சொன்னான், உன்னுடைய வம்சத்துக்கு இந்த ராஜ்யம் இல்லாமல் போகட்டும் அப்படின்னு. யது தான் அந்த, அதாவது யாதவன் அப்படின்னு தானே சொல்கிறோம் கண்ணனை. இப்போ யது அப்படின்ற பிள்ளை அவன் சொன்னான், அதெல்லாம் ஆகாது, அந்த வார்த்தக்கையெல்லாம் நான் எடுத்துக்க முடியாது, நானே இப்போ தான் இளைஞனாக இருக்கேன், நானே ரமிக்கணும்னு இருக்கேன், நீ போயிட்டோம் அப்படின்னா. அவன் சொல்கிறான், யது அப்படின்றவனுக்கு பார்த்து, உனக்கு இந்த ராஜ்யத்தை நான் கொடுக்க மாட்டேன், நீ போயிட்டோம் அப்படின்ட்டான். ரெண்டாவது அந்த பிள்ளை பார்த்தா புரு அப்படின்னு பேர். அவனை கூப்பிட்டு, நீ என்னுடைய வார்த்தக்கியத்தை எடுத்துக்கோன்னா. அவன் சொன்னான், இந்த யவனத்தை வச்சு நான் என்னத்தை பெருசாக சாதிச்சுடுறேன், உன் வார்த்தக்கியத்தை எனக்கு கொடு, என் யவனத்தை நீ எடுத்துக்கோ, நான் போய் தபஸ் பண்ணுறேன். அவன் கிளம்பி போயிட்டான். இவன் அப்பவும் திருந்தலை, அந்த யவனத்தை எடுத்துட்டு ஒரு 1000 வருஷம் ரமிச்சானா இந்த யயாத்தி. அதுக்கப்புறம் அவனுக்கே ஒரு நாள் உட்காந்து யோசனை பண்ணிட்டே இருக்கிறச்சு அவனுக்கே தோணி போயிடுச்சு,
இத்தனைக்கு என்னுடைய பிள்ளை, எனக்கு சின்னவன் அந்த பிள்ளை, அந்த புரு, அவன் எவ்வளோ பெருசாக ஒரு அந்த பக்குவத்தோட வார்த்தக்கியத்தை எடுத்துக்கிட்டு தபஸ் பண்ண போயிட்டான். நான் இந்த யவனத்தை எடுத்துன்னு என்னத்தை சாதித்தேன்? நான் இந்த காமத்தை அனுபவிக்கணும்னு மேலே மேலே நான் அனுபவிக்கணும் பார்த்தேனே, நான் இதுதான் என்ன சாதித்தேன்? அங்கே தான் ரொம்ப ஆச்சரியமாக காட்டுறா. யயாதி கீதம் அப்படின்னு பேர். ரொம்ப ஆச்சரியமான ஒரு வார்த்தை சொல்கிறா. நஜாத்து காம காமான உபபோகேன சாமியதி ஹவிஷா கிருஷ்ணவர்த்மேவ பூய ஏவாபிவர்தத்தேன்னு ஒரு பிரசித்தமான ஸ்லோகம் இது. இந்த காமங்கள் எல்லாம் எந்த காமம் வேணா இருக்கட்டும், ஏதோ ஒரு ஆசை, ஒரு சக்கரை பொங்கல் சாப்பிடணும்னு ஒருத்தங்க ஆசை வருது. ஆசை வந்து அதுவும் காமம் தானே. ஆசை காமம்னா என்ன பெருசு? ஆசை அப்படின்னு அர்த்தம் அவ்வளோதான். அப்போ ஒரு சக்கரை பொங்கல் சாப்பிடணும்னு ஆசை வருது. அவன் என்ன பண்ணுறான்? அந்த காமத்தை, அந்த ஆசையை எப்படி தணிச்சிக்கலாம் அப்படின்னா, அவன் சொல்கிறான், கொஞ்சம் சக்கரை பொங்கல் பண்ணி சாப்பிட்டுட்டா அந்த ஆசை போயிடும். ஏன்னா சாப்பிட்டதுக்கு அப்புறம் திரும்பவும் சக்கரை பொங்கல் கொடுத்தா போரும் அப்படின்னு கிளம்பிட்டோம்னு. அப்போ அவன் சொல்கிறான், நான் கொஞ்சம் காமம் வர்றச்சே அதை அனுபவிச்சுட்டா அதை சமனம் பண்ணலாம் அப்படின்னு நினச்சேன். யயாதி சொல்கிறான், அந்த அப்படின்னு நினச்சி நான் இந்த ஸ்திரீ போகத்தில் இறங்கினேன். ஆனால் அப்புறம் தெரிஞ்சுட்டேன், நஜாத்து காம காமானா உபபோகேன சாமியதி. ஒரு ஆசையை அடைஞ்சு அனுபவித்து அதெல்லாம் முடிக்க முடியாதுன்னு தெரிஞ்சுட்டேன். இன்னும் என்ன ஆகும்? அதை அடைஞ்சால் என்ன ஆகும்னா, இப்போ போன மாதிரி இருக்கும், ஆனால் மீளவும் இன்னும் பெருசாக வந்துடும். இப்போ சக்கரை பொங்கல் போரும்னு இருக்குமே ஒழிய, நாளைக்கு ஒரு மாதம் கழிச்சு அப்படின்னா இன்னும் கொண்டான்னு இன்னும் ஒரு தீவிரமான வேகத்தோடு அந்த ஆசை வந்துடும். எதை போல அப்படின்னாக்கா, ஒரு எரியற நெருப்பு இருக்கிறது, அந்த நெருப்பை அணைக்கிற அப்படின்னு சொல்லி யாரான அதில் நெய் கொட்டினா என்ன ஆகும்? ஜலம் கொட்டினா அது சமனமாகும். அந்த இந்தனத்தை எடுத்துட்டா, அந்த கட்டையை எடுத்துட்டா அது அணைஞ்சுடும். அதை விட்டுட்டு கட்டை இருக்கிற மாதிரி இருக்குது, நான் நெய் கொட்டி அதை அணைக்கிறேன் அப்படின்ற மாதிரி இருக்குது. அந்த காமத்தை அனுபவித்து நான் அதை முடிச்சுடுறேன்னா நெய் கொட்டி நெருப்பு அணைக்கிறேன்ற மாதிரி அது போகாது. அந்த காமெல்லாம் அணையாது, இன்னும் கொண்டு விட்டு எரியும். ஆனபடியால் அந்த இந்திரியங்களை ஜெயிக்கிறதுன்றது அவ்வளோ முக்கியமாக போகிறது அப்படின்றத அங்கே தெரிஞ்சுவிட்டேன் என்றால் யயாதி. அதே தான் இங்கே இந்த ரிஷியும் சொல்கிறார், என்னுடைய இந்த இந்திரிய ஜெயம் இல்லாமல் இருக்கிற இந்த தன்மைக்கு திக்காரம் இருக்கட்டும் அப்படின்னு காட்டுறா. திங் திங் மாம் இத்யேவ இத்தம் நினிந்தாத்மானம் ஆத்மனா முனிருவாச்ச தபாம்சி மம நஷ்டானி ஹதம் பிரம்மவிதாம் தனம் ஹதோ விவேக கேனாப்பி யோஷின்மோகாய நிர்மிதா. அந்த பக்கம் போய் சொல்கிறேன், என்னுடைய தபஸெல்லாம் போயிடுது, நஷ்டமாக போயிடுது. எத்தனை வருஷம் நான் தபஸ் பண்ணி எத்தனை கூடி வச்சு அந்த தபஸெல்லாம் கூட்டுண்டேன், எல்லாம் போயிடுது. ஹதம் பிரம்மவிதாம் தனம், பிரம்மவித்துக்களுடைய தனம், அதாவது வேதத்தை நல்லா அதிகரித்து இந்த மந்திரங்களெல்லாம் சித்தி பெற்று வச்சுருந்தேன், அதெல்லாம் நாசமாக போயிடுது. ஹதோ விவேகா, விவேகம்னா என்ன? ஒரு விஷயத்தை பார்த்து ஆராய்ந்து இது சரி இது தப்பு, இந்த வழியில் நடக்கணும் இந்த வழியில் நடக்கக்கூடாதுன்னு தெரிஞ்சுக்கிற அந்த பகுத்தறிவு இருக்கிறது, அதுக்கு தான் விவேகம்னு பேர். அந்த விவேகம் எனக்கு போயிடுச்சு. இந்த ஸ்திரீ மோகத்தில் விழுந்துட்டேன், நான் இதில் விழக்கூடாதுன்னு தெரிஞ்சிருக்கணும், நான் ஒழுங்காக என்னுடைய தர்ம காரியங்களெல்லாம் பண்ணணும்னு தெரிஞ்சிருக்கணும். ஆனால் அதை விட்டுட்டு இந்த ஸ்திரீ மோகத்தில் விழுந்துட்டானா இல்லையோ, யோஷின் மோகாய நிர்மிதா அப்படின்னு இந்த மாதிரி அந்த ஸ்திரீ மோகத்தில் விழுந்தபடியாலே விவேகமும் பாழா போயிடுச்சு. ஊர்மி ஷட்காதிகம் பிரம்ம நியாயம் ஆத்மஜகேனமே மதிரேஷா ஹிருதாயேன திக்தம் காவம் மகாகிரகம். நான் எப்படி ஆரம்பித்தேன் என்னுடைய இந்த ஒரு கவனத்தை நான் எப்படி ஆரம்பித்தேன்னா, நான் ஊர்மி ஷட்கம், அதாவது 6 அலைகள் அப்படின்னு காட்டுறான். இந்த 6 அலைகள் எது அப்படின்னாக்கா, சுத்து பிபாசை, அதாவது பசி, தாகம், லோபம், மோகம், மதம், மோகம், அதுக்கப்புறம் ஜரை மிருத்யு அப்படின்னு இந்த 6 காட்டுறா. அதாவது ஜரைன்னா மூப்பு, அதுக்கு மேலே மிருத்யு. இதெல்லாம் தாண்டி இந்த 6 அலைகளை தாண்டி நான் அந்த பரபிரம்மத்தை தெரிஞ்சுக்கணும்னு ஆரம்பித்தேன். அதை சொல்கிற ஊர்மி ஷட்காதிகம் பிரம்ம ஜேயம் ஆத்மஜெயனமே. இந்த ஆத்மஜெயம் அப்படின்னா இந்திரியங்கள் எல்லாம் ஜெயிச்சு அந்த பிரம்மத்தை தெரிஞ்சுக்கணும்னு ஆரம்பித்தேன். ஆனால் எங்கே போச்சுன்னா, மதிரேஷா ஹிருதாயேன திக்தம் காமம் மகாகிரகம். அதுக்குள்ளே இந்த பெரிய ஒரு முதலை வந்து என்னை பிடிச்சுடுச்சு. என்ன முதலை அப்படின்னாக்கா, காமம்ன்ற பெரிய முதலை, சாமானியமான முதலையே இல்லை. அது வந்து என்னை பிடிச்சுடுத்து, பாழாக போயிட்டேன். பிரதானி வேத வேத்யாப்தி காரணானி அகிலானி ச நரக கிராம மார்க்கேன சங்கேன அபகிருத்தானிமே. எத்தனை, அதாவது இந்த
பிரம்மத்தை அடையணுன்ற மார்க்கத்தில் நான் எத்தனை எல்லாம் ஜாகிரதையாக நடக்கணும்னு பார்த்தேனோ அந்த இடத்துல இந்த நரகத்துக்கு என்னை தள்ளக்கூடிய இந்த காமம்ன்றது என்னை பிடிச்சி என்னை நாசமாக்கி எடுத்து வினிவேத்தியத்தம் ச தர்மக்னா ஸ்வயம் ஆத்மானம் ஆத்மனா தாமச தாம் அப்சரசம் ஆசீனா அப்சரசம் ஆசீனாம் இதம் வசனம் அப்ரவீத். இந்த மாதிரி தானே வெஸ்ண்டு தன் பேரில் தனக்கே ஒரு வெறுப்பு உண்டான உடனே பக்கத்தில் பார்த்தா அந்த அப்சரசு பிரம்லோச்சான்ற அப்சரசு அப்படி பயந்து உட்காந்துருக்கான். பார்த்த உடனே கோபம் வந்துடுத்து அந்த அப்சரசு பேரில். இப்போ சமாதானம் அவனுக்கு, இந்திரன் அனுப்பிச்ச காரியம் தீர்த்து அவனுக்கு. என்னோடய தபஸை கெடுக்கணும் தானே பார்த்தேன், 1000 வருஷம் என்னுடைய தபஸை நல்லா கெடுத்துட்டேன், போருமா? வெய்ய ஆரம்பிச்சுட்டான் இந்த அப்சரசை. தச்சபாப்பே யதாகாமம் எக்காரியம் தத்கிருதம் தொயா தேவராஜஸ மத்ஷோபம் குருவந்தியா பாவச்சேஷ்டிதை. இத்தனை வரைக்கும் எங்கேயோ போறேன்னு சொன்னியே, போய் தொலையாங்க, இன்னும் ஏன் முன்னாடி உட்காந்துருக்கேன்? அந்த இந்திரன் பண்ண காரியம் இன்னைக்கு பூர்த்தி ஆச்சா? நத்வாங் கரோம்யஹம் பஸ்ம குரோத தீவிரேன வன்னினா சதாம் சப்தபதம் மைத்திரம் உஷிதோகம் துவயாசகா. எனக்கு வந்த கோபத்தில் ஒன்று இங்கேயே சுட்டு எரிச்சிருப்பேன். ஆனால் எனக்கு அதாவது நல்லவர்களோட ஒரு 7 அடி நடந்தாலே அங்கே மைத்ரின்னு வந்துடுறது. மைத்ரின்னா ஒரு நட்பு வந்துடுறது அப்படின்னு காட்டுறேன். கல்யாணங்கள் எல்லாம் சப்தபதி அதனால தான் ஏற்படுத்தி வச்சுருக்கான். ஒரு 7 அடி கூட நடந்தாலே நட்பு ஏற்பட்டுறது. அப்படி நீ என் கூட அந்த அடி நடந்திருக்கிறபடியாலே உன்னை விட்டு வைக்கிற, உன்னை நான் என்னுடைய கோபத்தால் எரிக்க மாட்டேன், தப்பிச்சு போயிடு அப்படின்றான். சதாம் சப்தபதம் மைத்திரம் உஷிதோகம் துவயாசகா अथवा तव को दोषः किं वा कुप्याम्यहं तव ममैव दोषो नितरां ஏனாகம் அஜிதேந்திரியா. இதெல்லாம் சொன்ன உடனே அதெல்லாம் கோபத்தோடு சொன்ன வார்த்தைகள். கிளம்பி ஓடி போய்டு இப்படி சொன்னதெல்லாம் கோபத்தோடு சொன்ன வார்த்தைகள். சொன்ன உடனே தன் பேரில் தனக்கே ஒரு கோபம் வந்துடுத்து. உன்னை பழிச்சு என்ன பிரயோஜனம், உன்னை சொல்லி என்ன பிரயோஜனம்? முதல்ல இந்திரிய ஜெயம் எனக்கு இருந்திருக்கணும். நீ வரச்சேவே உன்னை பார்க்காம நான் என்னுடைய தபஸில் இருந்திருக்கணும், என்னையே நான் பழிச்சிக்கணும், உன்னை சொல்லக்கூடாது அப்படின்னு தன்மேலே தான் பழிய போட்டுட்டார். யா சக்கரப்பிரியார்த்தின்யா கிருத்தோமே தபசோ வியய துவயா திக்தாம் மகாமோக மஞ்சூஷாம் சுஜுகுப்சிதாம். உன்னுடைய பாவங்களெல்லாம் காட்டி என்னை மயக்க வந்தன்னிக்கே நான் இந்த யுக்தியை, அதாவது இந்த வியூகத்தை தெரிஞ்சு நான் அப்போவே ஜாகிரதையாக கிளம்பி போயிருக்கணும். நான் தான் மயங்கிவிட்டேன். சரி, இன்னும் உனக்கும் திக்காரம் எனக்கும் திக்காரம், கிளம்பி ஓடி போய்டு அப்படின்னா. சோம உவாச்ச, சோமன் சொல்கிறா, யாவதித்தம் ச விப்ரஷி தம் பிரபீதி சுமத்தியமா தாவத் கலத் ஸ்வேத ஜலாசா பபூவாதி வேபது. இந்த மாதிரி அந்த உடனே அந்த கோபத்தோடு இந்த மாதிரியெல்லாம் பேசினாரோ இல்லையோ, நடுங்க ஆரம்பிச்சுடுத்து இந்த பிரம்லோச்சல். ஐயோ என்ன பண்ணுறான்னு இந்த ரிஷி இப்படின்னு நடுங்க ஆரம்பிச்சுடுத்து, வேத்து கொட்ட ஆரம்பிச்சுடுத்து. பயம் வர்றச்சவே நமக்கு எல்லாம் அந்த அனுபவம் வந்திருக்கும். உடம்பு நடுங்கும், வேர்க்க ஆரம்பிச்சிடும், என்ன பண்ணுறதுன்னு தெரியல, இந்த மாதிரியெல்லாம் இருக்கிறது இல்லையோ. அந்த மாதிரி பிரவேபமானாம் சததம் சின்னகாத்திர ஜலதாம் சதி கச்சகச்சேதி சக்ரோதம் உவாச்ச முனிசத்தமாக. இந்த மாதிரி நடுங்கிட்டே இருக்கிறவள் இன்னும் அங்கே நின்னா, அவளுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல, அப்படின்னு நடுங்கிட்டே நிற்கிறா. கிளம்பு, ஏன் முன்னாடி நிற்கிற அப்படின்னு துரத்தினான் இந்த ரிஷி. ஓடினாவள். சாத்து நிர்பர்ச்சிதா தேன வினிஷ்கிரமிய ததாசிரமாத்து ஆகாஷ காமினி ஸ்வேதம் மமார்ஜ தருபல்லவைகி. இந்த மாதிரி அவள் கிளம்பின உடனே ஆகாச மார்க்கத்தில் போகிறச்சே இந்த மரங்கள் எல்லாம் இருந்தது இல்லையோ, அதெல்லாம் அந்த கொழுந்தோடு இருந்த, அதாவது துளிர் அப்படின்றால அந்த துளிரோடு இருந்தது, இந்த மரங்கள் எல்லாம் துளிரோடு இருந்தது. அந்த துளிரை எடுத்து தன்னுடைய ஸ்வேதம், அதாவது வேர்வையெல்லாம் அப்படி தொடச்சுட்டே போகிறாவள். நிர்மார்ஜமானா காத்ராணி கலத் ஸ்வேத ஜலானிவை விரக்ஷாத் விரக்ஷம் யயோபாலா ததக்ராருண பல்லவைகி அப்படின்னு ஒரு மரத்தினா அடுத்த மரம் அப்படின்னு போகிறச்சே அந்த பல்லவங்கள் எல்லாம் எடுத்துட்டு, அந்த துளிர்கள் எல்லாம் எடுத்துட்டு அந்த வேர்வையை தொடச்சுட்டே போனால் அவள் வீசுண்டே போனாள் இல்லையோ, அந்த வேர்வை துளிகள் எல்லாம் அந்த மரங்களில் நின்றுடுச்சு. அந்த மாதிரி நின்னது. ரிஷினா யஸ்ததா கர்ப்பஸ்தஸ்யாதேஹே சமாஹிதா நிர்ஜகாமச ரோமாஞ்ச ஸ்வேதரூபி ததங்கதா. இந்த ரிஷியோட இருந்தாள் இல்லையோ, அந்த ரிஷியினுடைய கர்ப்பம் இவள் பக்கத்தில் வளர்றது. அந்த கர்ப்பமானது இவளுடைய வேர்வை வடிவத்தில் வெளியில் வந்துடுத்து. இந்த மரங்களில் நின்னது அந்த கர்ப்பமானது. தம் விரக்ஷா ஜக்ருஹுர் கர்ப்பம் ஏகம் சக்கரேத்து மாருதா மயா சாப்பியாயித்தோ கோபிஹி சததா வவ்ருதேஷனைஹி. இந்த மாதிரி அநேக மரங்களில் அந்த கர்ப்பம் சித்திரமாக இருந்தது எல்லாத்தையும் அந்த மாருதம் வாயு காற்றுன்றது எல்லாத்தையும் ஒன்றா கூட்டித்து அந்த கர்ப்பத்தை நான் தான் உயிர்ப்பித்தேன். என்னுடைய இந்த கிரணங்களை, சீதளமான கிரணங்களால் நான் வளர்த்து கொடுத்தேன். அந்த கர்ப்பம் தான் இப்போ மாரீஷா அப்படி வந்திருக்கான் அப்படின்னு காட்டுறா. தம்ருக்ஷா ஜக்ருஹுர் கர்ப்பம் ஏகம் சக்கரேத்து மாருதா மயா சாப்பியாயித்தோ கோபிஹி சததா வவ்ருதே சனைஹி. அவள் நிதானமாக வளர ஆரம்பிச்சா. விரக்ஷாகிர கர்ப்ப சம்பூதா மாரிஷாட்சா வராரணா தாம் பிரதாசியந்தி வோ விரக்ஷாக
கோபகேஷ பிரசாமியதான். இந்த மாதிரி மரங்களின் தான் இவள் பிறந்தாள்னு இதுதான் சரித்திரம், நடந்த சரித்திரம். இப்படி தான் மரத்தின் அவள் பிறந்தாள். இவள் என்னால் வளர்க்கப்பட்டாள். இந்த பெண்ணை மரங்களெல்லாம் உனக்கு கொடுத்துடுறது, கோபம் படாதீங்கோ பிரச்சேதசுக்களே. இந்த பெண்ணை கல்யாணம் பண்ணி நீங்களும் மரத்தை காத்து கொடுங்கோ, மரங்களும் உன்னை காத்து கொடுக்கறது, ஆனபடியால நல்லா இருங்கோ அப்படின்னு சொல்லி கண்டோர் அபத்தியமேவம் சா விரக்ஷேபியஷ்ட சுமத்குதா மமாபத்தியம் ததா வாயோஹோ பிரம்லோச்சா தனயாசா. இப்படியாக முதல்ல அதாவது கண்டுவுக்கும் பிரம்லோச்சைக்கும் பிறந்த கர்ப்பம், அது மேலே மரங்களால் வளர்த்த கர்ப்பம், அது மேலே எனக்கே பெண்ணா நான் வளர்த்த கர்ப்பம், ஆனபடியால் எல்லாருக்கும் பெண் பிள்ளையா இவள் வளர்ந்துருக்கிறா இந்த மாரீஷானவள், ஆனபடியாலே இவளை கல்யாணம் பண்ணிக்கோ அப்படின்னு சொன்ன உடனே சச்சாபி பகவான் கண்டு க்ஷீணோ தபசி சத்தமஹா புருஷோத்தமாட்சம் மைத்ரேயா விஷ்ணோ ராகித்தனம் யயோ. அந்த மாதிரி அதாவது இந்த மாரீஷா அப்படின்றவளே இவள் அந்த பிரச்சேதசுக்களுக்கு கொடுத்தா. உடனே கேட்டார், அந்த கண்டுன்றவர் ஏதோ தபஸெல்லாம் இழந்து இங்கே போனார், அவர் எடுத்து என்ன பண்ணார் அப்படின்னா அவர் திரும்பவும் தபஸ் இருக்கணும் அப்படின்றபடியாலே சஜாபி பகவான் கண்டு க்ஷீணோ தபசி சத்தமஹா, இந்த தபஸெல்லாம் இழந்தவராய் திரும்பவும் அந்த தபஸை பெறணும், அந்த பிரம்மத்தை அடையணுன்ற ஒரு பெரிய மனோரத்தத்தோட புருஷோத்தமாக்கியம் மைத்ரேயா விஷ்ணோ ராகித்தனம் யயோ புருஷோத்தம க்ஷேத்திரத்தை போய் அடைந்தார். புருஷோத்தம க்ஷேத்திரம் தான் இன்னைக்கு புரி ஜெகநாத் அப்படின்னு சொல்கிறோமே, அந்த புரி ஜெகநாத் தான் புருஷோத்தம க்ஷேத்திரம். அந்த இடத்த போய் அடைந்தார். இப்போ ரத யாத்திரை போய் செய்கிறான்னு வச்சுக்கோங்க அந்த கண்டு. இப்போ ரத யாத்திரை நடக்கிறதோ இல்லையோ, அப்போ அந்த புரி ஜெகநாதத்தை போய் சேர்ந்தார். அங்கே இந்த எம்பெருமானை குறித்து தபஸ் பண்ணி அவர் அடைந்தார் அப்படின்றத மேலே காட்ட போகிறார். அவர் அந்த புரி ஜெகநாதத்தில் போய் ஒரு ஆச்சரியமான ஸ்தோத்திரத்தை பண்ணியிருக்கார். அந்த ஸ்தோத்திரம் என்ன, அதுக்கு அர்த்தம் என்ன, அது மேலே இவருடைய சரித்திரம் என்ன அப்படின்றதெல்லாம் அடுத்த உபன்யாசத்தில் அனுபவிக்க பிராப்தம். ஸ்ரீமதே ராமானுஜாய.